நான் கேட்கிறேன், இப்ப தெலுங்கானா ஆந்திரா 2 மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது. ஒரே மொழி வழி தேசிய இன மக்கள், ஒரே மொழி தெலுங்கு தாய்மொழியாக கொண்டவர்கள். மாநில எல்லை பிரிக்கப்பட்ட உடனே ஆந்திராக்காரன் சொல்லிட்டான், என்னுடைய ஆளு ஒருத்தவங்க கூட தெலுங்கானாவில் அரசு பணியில இருக்க மாட்டான், உன்னுடைய ஆளு ஒருத்தவங்க கூட என்னுடைய ஆந்திராவில் அரசு பணியில நான் வச்சுக்க மாட்டேன். கிளியர் கட்டா பிரிச்சுட்டாங்க. இன்னைக்கு ஒருவர் கூட தெலுங்கானாவை தாயகமாக கொண்டவர்கள் ஆந்திராவில் அரசு பணியில் இல்லை. ஆந்திரா பிரிக்கப்பட்ட பிறகு ஆந்திராவை தாயகமாக கொண்டவர் ஒருவர் கூட ஒரே மொழி வழி தேசிய மாநிலமாக இருக்கிற தெலுங்கானாவில் பணிக்கு நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று இன்றைக்கு அவர்கள் அறிவித்து விட்டார்கள். அப்ப அதுதான் சுயமரியாதை, சமூக நீதி அரசு. கண்டிப்பா உண்மையிலேயே அவன் வந்து அந்த தன் 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 மொழி வழி மக்களை, தன் தேசத்தை, தன் தேசத்தில் வாழ்கின்ற மக்களை பாதுகாக்க வேண்டும், அந்த வேலை வாய்ப்பு அந்த மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பது அந்த அரசுகள் மிக உறுதியா இருக்கிறான். ஆனா இங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு என்ன நிலைமை? தமிழர்கள் வந்து வந்தவரை வாழ வச்சோம், வந்தவரை ஆள வச்சோம். அதுக்காக எல்லாவற்றையும் உயர்நீதிமன்றத்தில் ஒரு 45 நீதிபதி இருக்காங்க, 40 நீதிபதி நீங்க தமிழர் இல்லை. உச்ச நீதிமன்றத்தில் 60 நீதிபதி இருக்கானாக்கா அதுல இந்த எம்பிசி எஸ்சி சமூகத்தை சேர்ந்த வெளிமநில மக்களே இன்னைக்கு 2-3 பேர் கூட இல்லை. இன்னைக்கு 80 துறை தலைவர்கள் செக்ரட்டரிஸ் இருக்காங்கன்னாக்கா அதுல வந்து ஒரு 10% பேர் கூட இந்த தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட தமிழர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படல தமிழின தலைவர் ஆட்சியிலே அப்படின்னா, அப்ப எங்களுடைய ஆதங்கத்திற்கு, எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அரசு